Hi students, welcome back to our question and answer session for General English Standard 12, and today we are going to see the letter writing tasks of Unit 1. So letter writing அப்படின்ற பொழுது நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு அப்படியே அந்த லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ we are in 12th ஸ்டாண்டர்ட். அப்போது எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிருப்போம்? How good are we in writing letters? லெட்டர்ஸ் அப்படின்றதே பழக்கத்தில் இல்லையா? மேக்ஸிமம் ஒரு ஃபார்மல் லெட்டர் ஒரு ஹெட் மாஸ்டருக்கு எழுதுறது, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அஃபீஷியலாக பேங்க்கில் இந்த மாதிரி ரொம்ப சில இடங்களில் தான் யூசேஜ் இருக்குது. ஆனால் அ குட் லெட்டர் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஒர்க் டு பி எஃபெக்டிவ்லி டன். இப்போது இமெயில் ரைட்டிங்க்கும் லெட்டர் ரைட்டிங்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ரெண்டுமே ஃபார்மலாக இருக்கணும், அதே டைமில் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 18 அதில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங் டாஸ்க்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். So letter writing is an art that is almost forgotten. நிறைய பேர் மறந்துட்டோம் இல்லையா? Except when formal situations demand one, we rely more on the electronic media, telephone and chatting through mobile phone. இப்போ majority of us லெட்டர் எழுதுகிற டைமை விட என்ன பண்ணுறோம்? டெக்ஸ்ட் பண்ணுறோம், சேட் பண்ணுறோம், இல்லை நம்ம எதாவது போஸ்ட் பண்ணுறது கூட தமிழும் இங்கிலீஷும் கலந்து எதாவது அடிச்சிடுறோம். ஆனால் ஒரு ஃபார்மலாக ரெக்கார்ட் பண்ணணும், நீங்கள் கொடுத்த ரெக்வெஸ்ட்டு நான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும் ரெஜிஸ்டரில் அப்படின்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் தேவைப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மல் லெட்டர், அதே மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதும்போது எப்படி எழுதணும், உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கணும் அப்படின்றத இந்த செஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் அகாடமிக் பர்பஸஸ் ஆல் லெட்டர்ஸ் ஃபால் அண்டர் 2 broad classifications. மூணாவது ஒன்று இருக்குது, இருந்தாலும் இந்த ரெண்டை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தேர்டை பற்றி சொல்கிறேன். 2 types. One is the formal letters, the other is informal letter. Formal letters என்னெல்லாம் இருக்கும்? Formal letters அப்படின்ற பொழுது letter of inquiry, letter of placing order. So inquiry na nothing but asking for information, and placing order அடிக்கடி வைக்கிறோம் இல்லையா? இப்போ லைக் எனக்கு இந்த பொருள் வேணும், ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தால் புக்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு அகாடமி வச்சுருக்கீங்கன்னா ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்கு டாஸ்கில் இருக்குது. கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலேட் டெலிவரி. ஸோ டெலிவரியும் இருக்கலாம், சம்டைம் ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு அது டிஃபால்ட் ஆகிருக்கலாம். அப்புறம் ஃபால்ட் ஆகும்பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுவோம் இல்லையா? இது வந்து ஒரு லெட்டர் கொடுங்க மேடம், நான் சரி பண்ணி தரேன், லெட்டர் கொடுங்க சார்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸை எப்படி எழுதுறது? லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் சிவிக் அமெனிட்டிஸ், தேவை பேசிக் தேவைகள், சமூகத்தில் தேவையான விஷயங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுவோம்? லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட், சம் ஃபெசிலிட்டி லைக் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பார்க் வேணும் அப்படின்னா அதை எப்படி கேட்குறது? பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட சில முக்கியமான சர்வீஸ் வேணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி ரோடில் ட்ரைனேஜ் நிறையா இருக்குதுன்னா எப்படி எழுதுவோம்? அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி லெட்டர்ஸையும் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் job application. So job application is a very important document to ensure that you get enrolled in the list of candidates. எவ்வளோ பேர் அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த லெட்டர் வச்சு தான் அவங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமே, உங்கள் கரிக்குலம் வீட்டே ஆர் பயோடேட்டா இதெல்லாம் 11th பார்த்துருக்கோம், பட் 12th திருப்பி அதை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபார்மல் லெட்டர்ஸ். அடுத்தது இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல் லெட்டர்னால் ரொம்ப ஜாலி. ஏன்? நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதுறது, நம்ம அம்மா அப்பாவுக்கு எழுதுறது, தாத்தா பாட்டிக்கு எழுதுறது, ரொம்ப லைக் சம்டைம் அந்த காலத்தில் பென் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க. ஸோ நம்ம வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், அதுதான் இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் பர்சனல் லெட்டர்ஸ் ரிட்டன் டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ் எட்ஸெட்ரா. அதே மாதிரி சோஷியல் லெட்டர்ஸ், ஒரு இன்விடேஷன் அனுப்பும்போது இன்வைட்டிங், காங்க்ராச்சுலேட்டிங், லெட்டர் ஆஃப் காண்டோலன்ஸ், யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அந்த க்ரீஃபை சொல்கிறதுக்காக வி ரைட் அ காண்டோலன்ஸ் லெட்டர். ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் பேர் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, 3rd டைப் ஒரு லெட்டர் இருக்குது, அதை நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போக போக படிப்போணும். ஸோ இப்போ 12th ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து காலேஜ் போகும்போதும் நியூட்ரல் லெட்டர்ஸ் நிறைய எழுத சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க, FB போஸ்ட் சொல்லுவோம், ஃபேஸ்புக் போஸ்ட், சோஷியல் மீடியாவில் உங்கள் போஸ்ட் எல்லாம் போடுறீங்க இல்லையா? அப்படி போடும்போது என்ன சொல்ல வரும்? உங்களுடைய சமூக பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க, யோர் சோஷியல் அவேர்னஸ், எவ்ரிதிங் யூ ஷோ பை ரைட்டிங் அ கான்டென்ட். அந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் நியூட்ரல் லெட்டர்ஸ். ஓப்பன் லெட்டர், யார் வேணால் படிக்கட்டும், இந்த லெட்டர் வந்து நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக லெட்டரை யூஸ் பண்ணுறது. ஸோ வென் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த சொசைட்டி இன் விச் யூ லிவ், ஆஸ் அ சிவிக் கான்ஷியஸ் சிட்டிசன்,
you have to look beyond these two classifications. ஒரு நல்ல குடிமகனா நல்ல சிட்டிசனாக பார்க்கும் பொழுது சுற்றி நடக்கிற சில விஷயங்களை நம்ம கருத்துக்கள் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். You may have to arouse the conscience of the people on certain issues which might affect the social, moral, political fabric of the society. ஸோ உங்கள் லெட்டர்ஸ் மூலமாக படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வரணும். தே ஹாவ் டு திங்க் லைக் இந்த வேர்ட்ஸை பார்த்த உடனேயே ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ், நான் ஏதாவது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வர அளவுக்கு யூ ஹாவ் டு ரைட் அ லெட்டர். ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் என்ன சொல்லுவோம்னா நியூட்ரல் லெட்டர்ஸ். அது ஃபார்மல்லையும் வராது, இன்ஃபார்மல்லையும் வராது. தே ஆர் கால்ட் ஆஸ் நியூட்ரல் லெட்டர்ஸ். அண்ட் ஃபார் தட் எக்ஸாம்பிள் இஸ் letters to the editor. In most of the newspaper பார்த்துருப்பீங்க letters to the editor column வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் திங். அவங்க கரெக்டாக என்ன சொல்ல வராங்க, அன்றைக்கி ட்ரெண்டில் என்ன நியூஸ் இருக்கோ அதை தான் letters to the editorல இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி எப்படி எழுதுறது அப்படின்ற யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாம். This is there in your textbook. Before writing a letter, think before you write. Consider the main purpose of the letter. எதுக்காக எழுதுகிறோம் லெட்டர் அப்படின்றத நல்லா யோசிக்கணும். அது ஒவ்வொரு லெட்டருக்கு சில வேர்ட் லிமிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மல் லெட்டர் வந்து ரொம்ப வளவலன்னு எழுதக்கூடாது. அ ஃபார்மல் லெட்டர் ஷுட் பி ஆஃப் லைக் மினிமம் 3 paragraphs இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 paragraphsக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு ப்ராப்பராக ஒரு டைட்டில் சப்ஜெக்டாக கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் டைரெக்டாக என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிளைமேக்ஸாக போட்டுடுவோம். பட் இன்ஃபார்மல் லெட்டர் எழுதும்போது பக்கம் பக்கமாக எழுதலாம். அது 3 paragraphக்குள்ள லிமிட்டேஷன்லாம் கிடையாது. யூ கேன் ரைட் ஆஸ் மச் யூ வாண்ட், எவ்வளோ வேணுமோ எழுதலாம். அது இன்ஃபார்மல் லெட்டரில். ஸோ பிளான் யோர் லெட்டர். லெட்டர் எழுதுக்கு முன்னால் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டு பி ப்ரெசென்டட். எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம், அதுக்கு தேவையான ஃபேக்ட்ஸ். எஸ்பெஷலி ஃபார்மல் லெட்டர் எழுத போகிறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க, ஒரு எல்பிஜி கனெக்ஷன் கேட்க போகிறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அந்த ப்ரூஃப்லாம் இருக்கா, அதோட காப்பீஸ் இருக்கா, ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கா, எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எழுதும்போது கரெக்டாக என்க்ளோஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து ரைட்டிங் த லெட்டர் ஃபார் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும்பொழுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு be at a table of an officer of any good designation. ஏதோ டெசிக்னேஷன் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போகுது இல்லையா. ஸோ அப்போது அந்த லெட்டரில் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக என்ன வேணுன்றதை ரொம்ப ரத்ன சுருக்கம் சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும். ஸோ மேக் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், எடிட் த டிராஃப்ட், ஃபைனலைஸ் த டிராஃப்ட். ஸோ ஃபார் ஆல்வேஸ் வென் அ ஃபார்மல் லெட்டர் அப்படின்ற பொழுது யூ cannot write directly and submit there. Just always make a first draft. ஒரு ரஃப் காப்பியில் எழுதி பார்த்துட்டு அதை எடிட் பண்ணி and then you have to submit a proper letter. The format of such letters. The heading consists of the writer's address and date. The greeting or salutation. So இதுவே ஒரு informal letter இருந்தால் dear, my dear. Formal letter இருந்தால் sir, ma'am. The communication or content of the letter. So we call body of the letter படிச்சிருப்போம். அதுதான் body of the letter is called as content of the letter. It should be in paragraphs. A very simple language to be used. Letters should be very very simple because அப்போ தான் என்ன சொல்ல வரீங்கன்னு டக்குன்னு புரியும். அங்கே வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக எழுதி ஒரே சென்டென்ஸை பெருசாக எழுதி 10 வாக்கியம் முடிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னா the reader will tend to get confused. So legibility to be kept in mind. நிறைய பேர் ஃபார்மல் லெட்டர் அந்த டைமில் கையில் எழுதுவோம் இல்லையா. ஸோ லெஜிபிளாக இருக்கணும், படிக்கிறவங்களுக்கு அது புரியணும். ஸோ அழகாக தெளிவாக நிதானமாக எழுதுங்க. The subscription must always agree in style. Yours faithfully, yours sincerely, yours obediently, yours truly. இதெல்லாம் எங்கள் ஃபார்மல் லெட்டர்ஸில். அதே இது yours lovingly, yours affectionately, இது மாதிரி எங்கே போடணும், பர்சனல் லெட்டர்ஸில். அதுக்கப்புறம் மறக்காமல் யார் லெட்டர் அனுப்புகிறோமோ அவங்க சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் we call as superscription. அப்படின்னா என்னது, address on the envelope. என்வெலப்புக்கு மேலே மறக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறோன்றதை மேலே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்போது நம்ம யாருக்கு போகணுன்றது அட்ரஸ் ஆன் த என்வெலப்பில் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த பர்சனுக்கு கரெக்டாக போய் சேரும். ஸோ டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல், apt, salutation and subscription may be used. Okay, now we saw the introduction. இப்போ அடுத்து we are going to go for question and answers task in book page number 18. So there are 10 questions and in this episode we are going to see the first 5 of them. Shall we? First question. You had been to your grandma's house during the summer holidays.
You enjoyed your stay in her company. Write a letter to your grandma stating how much you miss her after returning to your home. ஸோ உங்கள் பாட்டி வீட்டுக்கு சம்மர் லீவில் போயிருக்கீங்க. ஏப்ரல் மே மாதம் யார் கூட இருக்கீங்க? பாட்டி கூட இருக்கீங்க. பாட்டியும் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கீங்க இல்லையா? என்ஜாய் த ஸ்டே. அப்போது திருப்பி இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம், ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கு லெட்டர் எழுதணும். அப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள். இது வந்து எந்த லெட்டராக வரும்? இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ நமக்கு வந்து வேர்ட் லிமிட் கிடையாது, இந்த ஸ்டைலில் எழுதணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கேருந்து எழுதுகிறோம்? சென்னை 21. அதுக்கு கீழே டேட் 15th December 2020 போட்டிருக்கேன், ஒரு ரஃப் சாம்பிளுக்காக. அடுத்து பாருங்கள், மை டியர் கிரானி. ஸோ கிரானின்றது பொலைட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் மை டியர் கிராண்ட் மதர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஹவ் ஆர் யூ? we're all fine here and hope the same from you. உங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி you can just write I'm fine, wish to hear the same from you, இல்லைனா hope this letter finds you in the best of health. இது மாதிரி எது வேணால் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். do not forget to take your medicines on time. since அது பார்ட்டி, ஸோ மெடிசின்ஸை மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யோர் மெடிசின்ஸ் ஆன் டைம். ஐ ரிமெம்பர் யூ அ லாட். இங்கே வந்து எனக்கு உங்கள் நினைப்பாகவே இருக்குது. எப்படி சொல்கிறது? ஐ ரிமெம்பர் யூ அ லாட் எஸ்பெஷலி த டைம் வென் வி பிளேட் வித் ஈச் அதர். ஸோ பாட்டியும் பேரனும் எப்படி விளையாடுவாங்க, என்ன விளையாடுவாங்க யோசிக்கலாமா? ஸோ இங்கே பாட்டி ஒரு செஸ் பிளேயர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஐ நெவர் இமேஜின்ட் யூ குட் பிளே செஸ் ஸோ வெல். ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஷாக்ட் டு see that my chess skills improved a lot. Hope someday I can beat you too. ஸோ பாட்டிக்கு சவால் போடுறீங்க லெட்டரில். ஸோ படிக்கும்போது அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, என் பேரை வந்து என் கூட செஸ் விளையாண்டதை ரொம்ப மிஸ் பண்ணுறான், அதனால் ஹோப் சம்டே ஐ கேன் பீட் யூ டூ. நான் உங்களை ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவேன். ஐ மிஸ் யுவர் ஃபுட் அ லாட் ஹியர். we don't get such fresh food here. அவங்க வில்லேஜ் போயிருக்கலாம், ஸோ அங்கே எல்லாமே அவங்க தோட்டத்திலே பறிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ we do not get such fresh food here as all are packed and frozen. Will come and meet you soon during my next holidays. இதோட நான் கண்டென்ட் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வேணால் convey my regards to grandpa, convey my regards to all at home அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுட்டு lots of love அருண் அப்படின்னு சைன் ஆஃப் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், அட்ரஸ் ஆன் தி என்வலப் தான் 2 போட்டு மிஸ்ஸஸ் ஏ சிவபாக்கியம், நம்பர் 2 கார் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். இது அட்ரஸ் ஆன் தி envelope. ஸோ நம்ம பார்த்தது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், பாட்டிக்கு பேரை எழுதுறது. ஆனால் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ். வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு புது புது டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வித்தியாசமான ஒரு லெட்டர். யூ ஆர் த ஹெட் ஆஃப் த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் அ renowned இன்ஸ்டிடியூஷன். நம்ம தான் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜில். யூ ஆர் இன்வைட்டட் டு ப்ரிசைட் ஓவர் த இனாகுரேஷன் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் இன் யோர் ஆல்மா மேட்டர். நீங்கள் ஒரு உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் இருக்குது, அந்த கிளப்புக்கு உங்களை அழைச்சிருக்காங்க. எதுக்கு? இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு, துவக்க விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் யார்? யூ ஆர் த சீஃப் கெஸ்ட். இப்போது நீங்கள் போகலாம், இல்லைனா போக முடியலை அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கலாம். அதுதான் கேட்டிருக்காங்க. ரெஸ்பாண்ட் டு த லெட்டர் யூ ஹாவ் ரிசீவ்ட் ஐதர் accepting the invitation or expressing your inability to attend the function. என்னால் வர முடியல அப்படின்ற inability சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஒரு லெட்டரில் மட்டும் மீண்டும் ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். பாருங்கள், முதல்ல டேட் 10th December 2020. ஃப்ரம் மிஸ்ஸஸ் ஜே அஜி. நீங்கள் எக்ஸாமில் வந்து நேம் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா நீங்களே ஒரு நேம் இன்வென்ட் பண்ணிக்கலாம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், Madras University. 2. The Secretary, English Literary Club, St. Joseph's Institute, Chennai. அது நம்ம இடம், ஸோ அவங்க நமக்கு தான் அனுப்ப போகிறாங்க. Subject, response to the invitation. இப்போ என்ன அர்த்தம்? We have invited the chief guest already through a letter and now she is writing her response. She may either accept it or decline it. Now shall we go for that context? Yeah. Dear Sir, first of all, I would like to thank you with all my heart for the warm and beautiful invitation. So you have already given a good invitation to her, inviting her, telling about the date, time, venue, எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. A big congratulations from my side for the commencement of the literary club. ஸோ உங்கள் கிளப் துவங்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. I would love to attend the inaugural function on 20th January 2021.
ஸோ நான் கண்டிப்பாக உங்கள் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் ஸோ அங்கே ஏதோ ஒரு செக் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். ஐ எம் மச் obliged to let you know that I can spare only a maximum of 30 minutes for the event. ஸோ என்னால் just 30 minutes தான் உங்கள் ஈவெண்ட்டில் இருக்க முடியும். ஏன்னா இது அவங்க படித்த ஸ்கூலு, ஸோ அவங்க கண்டிப்பாக வரணும்னு ஆசை இருக்குது. பட் she says I can just allot 30 minutes for the event as I accepted an invitation to attend an award function the same evening. அதே நாள் அதே டைமில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ now listen, she has not declined the offer. கொடுக்கப்பட்ட அந்த இன்விடேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அண்டர் சம் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம கண்டென்ட் எழுத முடியும் அப்படின்ற போது யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் சச் வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ I would like to be there at around 4 o'clock and can spare around 30 to 45 minutes. ஸோ முதல்ல 30 minutes சொன்னாங்க, இப்போ சொல்கிறாங்க முன்ன பின்ன 45 minutes வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களோட இருந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச முடியும், அந்த இனாகரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியும், and I can inaugurate the literary club of your school. So do let me know if my proposal is amicable for you. உங்களால் இதை ஏற்றுக்க முடியுதா, உங்களால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி she has directly said, regards J. Aji. இப்போ பாருங்கள், நடுவில் யூ கேன் ஹேவ் தேங்க்யூ போட்டுக்கலாம். அதே மாதிரி முடிக்கும் பொழுது அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதி முடிச்சிங்கன்னா ஒரு பக்கா ஃபார்மல் லெட்டர் ஓவர். ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு ரினவுண்ட் பர்சன், ஒரு எஸ்டீம்டு பர்சன், ஒரு டெசிக்னேஷனில் ஒரு ஹெச்ஓடி இஸ் ரைட்டிங் டு த செக்ரட்டரி ஆஃப் அன் இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் ஆஃப் அ ஸ்கூல். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் பேட்டர்ன். வி saw an informal letter to a grandmother from a grandson. The second letter is actually from head of the department of a college to the secretary of a school's literary club. இப்போ third, ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய லெட்டர். Write a letter to the headmaster of your school. அடிக்கடி we write letter to HM, headmaster or headmistress. எதுக்கு எழுதுவோம்? மோஸ்ட்லி ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் லீவ், லாங் லீவாக இருந்தால் கேட்போம். அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்குறது எதுக்கு? ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் தேவைன்னா. அது அப்படி இல்லைன்னா ஏதாவது தொலைச்சிருவோம் இல்லையா? ஸோ ஒரு டிசி தொலைச்சிருப்போம், இல்லை மார்க் ஷீட் தொலைச்சிருப்போம். ஸோ அது மாதிரிக்கு எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு லெட்டர். ஸோ ரைட் அ லெட்டர் டு த ஹெட்மாஸ்டர் ஆஃப் யர் ஸ்கூல் requesting him to help you obtain a duplicate mark sheet of class 12 which you lost while traveling. So what you have to specify when the question is like that, you have to specify எந்த ட்ரெயினில் எந்த பஸ்ஸில் தொலைச்சிங்க, சுமாராக லைக் இந்த டைம் போகும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு இம்மீடியட்டாக ஏன் தேவைப்படுது, ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட்ன்ற போது ஹவு டு அப்ளை ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ நவ் ஷால் வி கோ ஆன் டு தி லெட்டர். ஸோ இங்கே பாருங்கள், we can write to headmaster, respected sir or dear sir. This is Anita who has just completed class 12 and while traveling to Bengaluru for higher education, I misplaced my mark sheet. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே ஹெச்எம் படித்தாங்கன்னா புரிஞ்சு போச்சு, இவங்க மார்க் ஷீட்டுக்காக தான் வந்திருக்காங்க. நான் இங்கே ஃப்ரம் டூ எல்லாம் கொடுக்கல, பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்து அதே பேட்டர்ன் தான் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரம் அனீட்டா, இப்போ உங்கள் அட்ரஸ், ஒரு ஃபோன் நம்பர், டு த ஹெட்மாஸ்டர், ஒரு ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் டேட்டு, சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், அப்ளைங் ஃபார் அ டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்படின்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கான்டென்ட் ரெஸ்பெக்டட் சார் ஆர் டியர் சார் போட்டு ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், I was planning to travel to Bengaluru a few days before for continuing my higher education. 12th முடிச்சிட்டாங்க இல்லையா, இப்போது அவங்க பெங்களூர் போகணுன்னு அவங்க கிளம்பியிருக்காங்க. And while packing my things, I misplaced my mark sheet. எங்கே வச்சேன்னு தெரியல, மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு, எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கவும் இல்லை. I request you to help me get a duplicate mark sheet of class 12th results so I can provide it as a proof that I have completed class 12. இப்போ முடிச்சேன்றதுக்காக ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட், மேபி ஒரு அட்டஸ்டட் காப்பி கொடுப்பாரு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த காப்பிக்காக கேட்குறீங்க. This is very important and I hope you consider this as urgent since I have to submit this mark sheet to the University of Mysore before January 13th. Kindly do the needful in this regard. இதுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, kindly do the needful in this regard. அதே மாதிரி பிகினிங் இந்த லெட்டர் கூட பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் டு பிரிங் த ஃபாலோயிங் ஃபியூ லைன்ஸ் டு யோர் கைண்ட் கன்சிடரேஷன். இது ரெண்டுமே அடிக்கடி எல்லா லெட்டர்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் சென்டென்ஸ். ஓகே, முடிக்கும் போது தேங்க்யூ,
yours sincerely Anita. So இது மாதிரியும் கொடுக்கலாம். இதே சமயத்தில் நீங்கள் லெட்டர் வந்து லைக் டைரெக்டாக sir I misplaced or I lost my mark sheet while traveling by bus. I could not trace it. I have complained it and I filed an FIR for first report வந்திருக்கும். So and then you can just tell them okay I need a duplicate mark sheet at the earliest அப்படின்னு சொல்லியும் நீங்கள் சிம்பிளாக ஒரு லெட்டர் எழுதலாம். So the next letter இப்போ முதல் 3 வேறு டைப் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் டைரெக்டாக ஒரு கம்பெனிக்கு எப்படி எழுதுறது. Write a letter to AZ company requesting them to replace the defective juicer that you bought recently. ஸோ அண்மையில் ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் ஒரு ஜூஸர் வாங்கியிருக்கீங்க, அது டிஃபெக்ட் ஆகிடுச்சு, அது சரியாக ஒர்க் பண்ணலை. ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் போய் திருப்பி கொடுக்க போகிறீங்க. Include the following details: the problem, date of purchase, receipt number, model and warranty. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பிளான் அ லெட்டர். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவை பாருங்கள், என்ன டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அப்போ அந்த பில் தேவை, ரெசிப்ட் நம்பர் எடுத்துக்கணும், மாடல் வாரண்ட்டி இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டா தான் இந்த லெட்டர் நம்ம எழுத முடியும். ஸோ இங்கே எழுதும்போது பாருங்கள் ஃப்ரம் போட்டுட்டு யூ ஹாவ் டு ரைட் யுவர் நேம், யுவர் மொபைல் நம்பர் அண்ட் யுவர் அட்ரஸ். 2 போட்டுட்டு த மேனேஜர் AZ கம்பெனி, சம் ஏதாவது ஒரு கம்பெனி அண்ட் கோ போட்டுக்கோங்க, போட்டுட்டு அண்ட் தென் யூ கேன் ஹாவ் த அட்ரஸ், சம் அட்ரஸ் ஆஃப் அ எனி ஃபேமஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் டைரெக்டாக சப்ஜெக்ட் என்னதுக்கு, ரெக்வெசிஷன் டு ரீப்ளேஸ் அ டிஃபெக்டிவ் ஜூஸர் போட்டிங்கன்னா சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து யூ கேன் கோ ஃபார் த கான்டென்ட் ஆஃப் த லெட்டர், ஆல்சோ கால்ட் ஆஸ் தி பாடி ஆஃப் த லெட்டர். இப்போ பார்க்கலாமா. ஸோ ஐ பாட் சைக்கா ஜூஸர் அண்ட் மிக்சர், சும்மா ஒரு கம்பெனி நேம் கொடுத்துருக்கோம். ஐ பாட் சைக்கா ஜூஸர் அண்ட் மிக்சர், model number 980345617 from your showroom on September 5, 2020. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேட்டில் வாங்கணும், அது என்ன மாடல் நம்பர் அண்ட் சேல் நம்பர், டிக்கெட் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த சலான் நம்பர், சேல் நம்பர் 6389. I regret to inform you that it is a defective piece. ஸோ ரொம்ப முக்கியம், அந்த பீஸ் வந்து சரியில்லை. I regret to inform you that it's a defective piece. It automatically turns off. நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிடுது சார். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி while in use, அண்ட் எப்போ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன ஆகிடுது, ஆஃப் ஆகிடுது. அண்ட் இட்ஸ் மோட்டர் கெட்ஸ் ஹீட்டட் ஈவன் ஆஃப்டர் அ ஃபியூ செகண்ட்ஸ் யூஸ். கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஹீட் ஆகும். என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இட் ஆட்டோமேட்டிக்லி டர்ன்ஸ் ஆஃப் and on frequently while in use ஆகும்போது ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் மோட்டர் கெட்ஸ் ஹீட்டட். இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. I have been your regular customer since 2010. இது வந்து நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் காட்டுறதுக்காக நான் 10 வருஷமாக உங்கள் கம்பெனியில் பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கேன். I have been facing a lot of inconvenience in this kitchen. I have been your regular customer since 2010. My customer ID, in many companies they give you a customer ID இல்லையா, so my customer ID is 2078IN9. You can look up my purchase record in your system. நீங்கள் பாருங்கள், நான் உங்கள் கடையில் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன்னு தெரியும், ஆனால் இந்த பொருள் தான் எனக்கு ரொம்ப கிச்சனில் ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ I have been facing a lot of inconvenience in the kitchen due to this defective juicer. I appeal to you to replace the defective juicer as it is in the warranty period. So remember, for every product that you buy there will be a warranty and guarantee. Warranty la vandu maximum they will replace the item that you have bought. So ingiyum and vaangana porula replace panni kodukka kekrom. Looking forward to prompt response. Ungal pakkathila irundhu sariyana or response ai edirpaarkiren appdin solittu thank you, yours truly Gokul அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இந்த லெட்டரில் திருப்பி அப்ளிகேஷன் போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், மேலே ஒரு அட்ரஸ் ஆன் தி என்வலப், அங்கே 2 போட்டுட்டு த சேம் திங் டு த மேனேஜர் AZ company and then write some address what you have given already in 2. So remember, I have just focused only on the content of the letter. You have to stick to the format of the letter which we already saw last. இன்னைக்கு வந்து first 5 பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 5th exercise இதுதான். You wish to become a pilot. Write a letter to a college enquiring about the details of the pilot training course offered by the college. Include the following details in your enquiry: duration of the course, fee structure, scholarships, hostel facilities and placement in detail.
So I'm going to give you a rough sketch of the letter. நீங்க மீதி points எல்லாம் add பண்ணிக்கலாம். So remember, whenever you get such a formal letter, the format carries 2 marks. So அது எப்படி சொன்னேன்? From, to, date, salutation, thank you, yours faithfully, address envelope. இது அவ்வளவும் போட்டிங்கன்னா examinationல they will give you 2 marks. The content gets 3 marks. அப்போ the content அப்படின்ற பொழுது அந்த ஃபார்மெட் கரெக்டாக இருந்துட்டு நீங்கள் இங்கே ஆரம்பிக்கும் பொழுது ப்ராப்பராக ஒரு ஃபார்மல் லெட்டர் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சிம்பிள் லாங்குவேஜ் ஸ்டைலில் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் இட் அண்ட் தென் நீங்கள் டைரெக்டாக யூ கேன் கோ ஆன் அட்ரஸிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் த லெட்டர். இப்போ பாருங்கள் இந்த லெட்டரில் டியர் சார் சப்ஜெக்ட் என்கொயரிங் அபவுட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் pilot training course offered by college. I am Bala, a student of Madras University, pursuing a bachelor's degree in nautical science. I have given nautical science because to do a pilot training, you need to do some courses related to that. So, inge nautical science. I am currently in my final year and will be appearing for the exams next month. I am writing this letter to request information about Delhi University's master program in pilot training. I would really appreciate receiving a prospectus containing all the course information and applications for admission. So கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எல்லாமே கேட்டோம். முதல்ல ப்ராஸ்பெக்டஸ் கேட்டுட்டோம், அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. I would be grateful if you could also share information about the department and program faculty, funding opportunities, scholarship policies. So first பாருங்க, the department and program faculty, funding opportunities, scholarship policies, and they have also asked about the duration of the course, fees structure, scholarships இல்லையா, இதெல்லாம் எங்கே இருக்கும்? ஏற்கனவே நம்முடைய ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்கும். So it would be great if you could send this information brochure to உங்கள் அட்ரஸ் திருப்பி கொடுத்துருக்கோம் 1001 Cross Road, Chennai 1. I would like to enroll as soon as possible. Your early response will enable me to decide fast. Thank you. Regards, Bala. So மீண்டும் என்ன பண்ணணும், ஆஃப்டர் லெட்டர் முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் ஆன் த என்வலப்பில் 2 போட்டுட்டு நம்ம ஏற்கனவே 2 எழுதியிருப்போம் இல்லையா, அதே அட்ரஸை இங்கேயும் காப்பி பண்ணணும். ஸோ இதுக்கு 5 மார்க் லெட்டர் கொடுக்கப்பட்ட எல்லாமே கவர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். When you write a letter, kindly go through it again and again, check whether it is error free and whether you have included all the details they have asked in the question. So read the question twice, decide how you are going to write it, and then proceed on to write. So be it a formal letter or informal letter or neutral letter, the style must be simple, clear and fluent. Okay, writing a letter is an art and you must excel in it. I wish you all the best to write more letters and practice before you write in the examination. Practice, practice and practice, that will make you perfect. That's all for now. Bye.